நம்ம கும்பிட்ற சாமி பவர்ஃபுல்லா, சக்தி இருக்கா? இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவும். மனித மனம் இன்றைக்கு கடவுளை தேடி கோவிலை நாடி போவதை விட்டுவிட்டு எந்த கோவிலுக்கு போனால் எந்த சுவாமி நமக்கு பவர்ஃபுல் சாமின்னு தினசரி ஒரு கோவிலுக்கு போகுது. நாராயணன் தான் பரம்பொருள்னு தெரியாத ஒரு மடாதிபதி, நாராயணன் தான் பரம்பொருள்னு உணராத ஒரு சீடன், நாராயணன் தான் பரம்பொருள்னு அறியாத மடத்திலேருந்து நாள்தோறும் பிச்சை வாங்கி ஒருபடி உணவு அருந்திட்டேனே, இது எவ்வளவு பெரிய மகாப்பாவம், எவ்வளவு மகாப்பாவம். லலிதா சகஸ்ரநாமத்துக்கா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கா, சிவபுராணத்துக்கா, கந்தசஷ்டி கவசத்துக்கா, அனுமன் சாலிசாவுக்கா, தோடாஸ்தகத்துக்கா, எதுக்கு வலிமை உண்டுன்னா அவரவர் சொல்லக்கூடிய மந்திரம் அவரவருக்கு வலிமை. நம்ம ஆன்மீகத்தில் ரொம்ப தலைத்து ஓங்குறோம். அதுவும் காலையில் குளித்து உடம்பெல்லாம் திருநீரோ திருமண் இட்டுக்கொண்டோ இறை வழிபாடு செய்து மலர்களை கொறித்து, மலர்களை பறித்து அல்ல கொறித்து, பிறகு அதை கொய்த்து அதை தூய்மைப்படுத்தி மலராக்கி மாலையாக்கி இறைவனுக்கு போடுறோம். அபிஷேகம் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், தேர் இழுக்கிறோம். இப்படி பல வழிபாடுகளை நாம் செய்கின்றோம். ஆனால் செய்துட்டு நம்முடைய மனத்திற்கு என்ன ஒரு சந்தேகம் வருகிறது? நாம் வணங்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு சக்தி உண்டா? நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடிய இந்த சிவபெருமான் நம்மளை சிக்கனை பற்றி காப்பாற்றுவாரா? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கு போரில் வளைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன்னு சொல்லக்கூடிய கம்மன் கவிநடையில் உயர்ந்து சொல்லக்கூடிய ராமநாமத்தை நாம் ஜெபிக்கிறோமே, அந்த ராமன் நம்மை கைவிடாமல் காப்பாற்றுவாரா? அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி என்று சொல்லக்கூடிய அஞ்சனா மகிந்தன் வாயுபுத்திரன் அனுமன் நம்மை காப்பாற்றுவாரா? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் எழுதிய இந்த பராசக்திக்கு வலிமை உண்டா? நாம் சொல்கின்றோமே, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முருகா உன்னுடைய பாதமே கதி என்கின்றோமே, அந்த முருகனுடைய நாமம் நம்மை காப்பாற்றுமா? ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாவை வேண்டும் என்று அருப்பா பாடுகின்றோமே, வள்ளலார் போல அந்த வள்ளல் பெருமான் நம்மை காப்பாற்றுவாரா? இப்படி பல செய்திகள் நமக்கு இருக்கிறது. ஏன் நம்ம கும்பிட்ற சாமி பவர்ஃபுல்லா, சக்தி இருக்கா? இப்படி பல எண்ணம். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், ரொம்ப இயல்பான விஷயம். இப்போ நம்ம உடம்பு முடியலேன்னு மருத்துவர்கிட்ட போவோம், அவர் கையை தொட்டு பரிசோதித்து பிற பரிசோதனை செய்து இந்த டிசீஸ் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்கம்பார். கொஞ்சம் குணமாகலைன்னா இன்னொரு மருத்துவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம். அதுக்காக 10 நாள் ஜுரம் நம்ம உடம்புல இருந்தால் 10 டாக்டரை பார்த்தா குணமாகும், 10 ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாகும். ஒரு மருத்துவரையும் அவருடைய மருத்துவத்தையும் நாம் முழுமையாக நம்பணும். இதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த பூமிக்கடியில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது, கண்ணுக்கு தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியாத நீர் பூமிக்கடியில் இருந்தாலும் அதை வெளிக்கொணர்ந்துவதற்கு நாம் கிணறு தோண்டுகின்றோம். 10 அடியில் தோண்டக்கூடிய கிணறில் தண்ணீர் வரவில்லை என்பதற்கு பக்கத்தில் 10 அடி, அங்கும் வரவில்லை என்றால் இந்த பக்கத்தில் 10 அடி, அங்கும் வரவில்லை என்றால் முன்பின் 10 அடி, 50 அடி போட்டும் தண்ணீர் வரவில்லை. அட ஆழ்மனமே, ஆழ்குடாய் கிணறை 50 அடியாக ஒரே இடத்தில் தோன்றினால் தண்ணீர் தருவது போல ஒரே மூல மந்திரத்தை, ஒரே மந்திரத்தை சிக்கன பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் மேலே தண்ணீர் வருவது போல கடவுள் உங்கள் மேலே மேலே உயர்த்தி உங்கள் கண்ணுக்கு தெரிவார். மணிவாசகப் பெருமான் எழுதுகின்றார், இம்மையே உம்மை சிக்கன பிடித்தேன். எப்படி அந்த வார்த்தையை பாருங்க, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னைய சிக்கன பற்றிக்கிட்டேன், நீ தான் எனக்கு எழுந்து அருள்பாடிக்கணும். இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவும். மனித மனம் இன்றைக்கு கடவுளை தேடி கோவிலை நாடி போவதை விட்டுவிட்டு எந்த கோவிலுக்கு போனால் எந்த சுவாமி நமக்கு பவர்ஃபுல் சாமின்னு தினசரி ஒரு கோவிலுக்கு போகிறோம்.
எல்லா கோவிலுக்கும் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு இஷ்ட தெய்வத்தை, ஒரு வழிபாட்டை நீங்கள் சிக்கன பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் வழிபாட்டின் மகோ உன்னதம் என்கிறார்கள். இன்னும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வைணவ மடம், குரு இருக்கார், சீடர் வரார். குரு நித்திய அனுஷ்டானங்கள் முடிச்சோன்னு சீடர் குருவை பார்த்து கேட்டார், இந்த உலகத்தில் நாராயணன் தான் பரபிரம்மம்னு சொல்கிறீங்க, அதை விட பரபிரம்மம் இன்னொன்று இருந்தால் எப்படி? அவர் பவர்ஃபுல் கிடையாமல் இன்னொரு பவர்ஃபுல் இருந்தால் எப்படின்னு. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நம்ம மடத்துக்கு நண்பகல் வேளையில் அற்புதமாக பிக்ஷைக்காக ஒருத்தர் வருவார். அந்த பிக்ஷை கேட்டு வரக்கூடிய பாகவதர்கிட்ட நீ இதை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னார். தினசரி பிக்ஷ பாத்திரம் பவதி பிக்ஷாந்திகின்னு ஓடி ஏந்தி ஒரு பாகவதன் வருவான். அந்த வைணவ மடத்து வாசலில் நின்று பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னார். இந்த சீடன் போய் இந்த உலகத்தில் நாராயணன் தான் பரம்பொருளுங்கிறாங்க, அது இல்லாமல் இன்னொன்று இருக்குமான்னு கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னாருன்னாரு. அந்த பாகவதன் தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தலை தெறிக்க பின்னங்கால் பிடரியில் தெறிக்க ஓடினான். இந்த சீடனும் ஓடினான். நில்லு நில்லுனா, ஐயோ நாராயணா நாராயணா நாராயணான்னு கத்திக்கிட்டே ஓடினான். ஏன் பண்ணார்? ஐயோ மகாபாவி மகாபாவி மகாபாவினா, நாராயணன் தான் பரம்பொருள்னு தெரியாத ஒரு மடாதிபதி, நாராயணன் தான் பரம்பொருள்னு உணராத ஒரு சீடன், நாராயணன் தான் பரம்பொருள்னு அறியாத மடத்திலேருந்து நாள்தோறும் பிச்சை வாங்கி ஒருபடி உணவு அருந்திட்டேனே, இது எவ்வளவு பெரிய மகாபாவம், எவ்வளவு மகாபாவம். பக்தியில ஒரு உறுதித்தன்மை வேண்டாமான்னார். நீங்க குருவாவா சிஷியனாவா இருக்கிறது முக்கியமல்ல, பிட்ச பாத்திரத்தை இயங்கக்கூடிய பாகவதனா இருந்தா கூட பக்தியில ஒரு ஸ்ரத்தை இருக்கணும். நீங்க உடனே கேட்கலாம், லலிதா சகஸ்ரநாமத்துக்கா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கா, சிவபுராணத்துக்கா, கந்தசஷ்டி கவசத்துக்கா, அனுமன் சாலிசாவுக்கா, தோடாஸ்தகத்துக்கா, எதுக்கு வலிமை உண்டுன்னா அவரவர் சொல்லக்கூடிய மந்திரம் அவரவருக்கு வலிமை. ஆனால் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு மந்திரத்தை சிக்கனை பெற்றுங்க. அது காயத்ரி மந்திரமாக இருக்கலாம், இல்லை சிவ சிவ சிவாய நமவா இருக்கலாம், ராமநாமமாக இருக்கலாம். அதை சிக்கனை பற்றிக்கங்க, சிக்கனை பற்றிக்கங்க. நீங்கள் கும்பிடுறது பராசக்தியா, சிவனா, பெருமாளா, நாராயணனா, அனுமனா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆத்ம சுத்தத்தோட ஒரு கடவுளை, மூலப்பொருளை பற்றி கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் மூளை முடுக்கெல்லாம் துன்பம் வந்தாலும் துவண்டு போகாமல் கம்பீரமாக இருப்பதற்கு நீங்கள் வணங்கக்கூடிய சாமி பவர்ஃபுல் தான் என்பதை உணருங்கள், பிறருக்கு அனுபவியுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.